ஏஆர் கிரியேஷன் சமையலில் ஒரு சூப்பராக பார்த்தீங்கன்னா ஜாங்கிரி எப்படி செய்கிறதுங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜாங்கிரி செய்ய தெரியாதவங்க கூட இந்த வீடியோவில் பார்த்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக நான் காமிச்சிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி செஞ்சுருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ரொம்ப ஈஸியான முறையில் ஜாங்கிரி செய்கிறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஜாங்கிரி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளை உளுந்து மெஷரிங் கப்பில் ஒரு அரை கப்பு நான் எடுத்து ஒரு 3 மணி நேரமும் நான் உளுந்த ஊற வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சி ஜாரில் நம்ம உளுந்தை தண்ணி இல்லாமல் இதில் சேர்த்துக்கலாம். இதில் அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் தான் இருக்கும். இப்போ தண்ணி இல்லாமல் மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்குவோம். வடைக்கு நம்ம எப்படி அரைப்போமோ அது மாதிரி நம்ம நைஸாக அரைச்சிட்டு இது வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ எந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன் பாருங்கள். நைஸாக இது போல் அரைச்சிக்கணும். இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். மாவு பார்த்தீங்கன்னா எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு பாருங்கள். இது கொஞ்சம் கெட்டியமாக தான் இருக்குது. இப்போ இருந்தாலும் நம்ம இது கூட நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு கிறிஸ்பியாக வர்றதுக்கு நம்ம சேர்த்துக்குவோம். நான் இந்த ஸ்பூனில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா பார்த்துட்டு நீங்கள் கூட கொஞ்சம் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்காங்க. இது ஒரு சைடாக இதே போல் ஒன் சைடாகவே இது போல் கலக்கி விட்டுக்காங்க. கலந்துக்கிறது இப்படி திருப்பிலாம் கலக்கக்கூடாது. ஒரே இதை இது போல் கலந்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. இப்போ ஜாங்கிரினாலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆரஞ்சு கலரில் நமக்கு இருக்கும். அதுக்காக நம்ம கொஞ்சம் கேசரி கலர் கொஞ்சம் கலந்துக்கலாம். இப்போ இது உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். கிட்டத்தட்ட இது பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து விடணும். ஒரு 15 நிமிஷம் ஆகுது. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மாவு நல்லா பொதுன்னு வரணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. நான் உங்கள்கிட்ட கலந்துட்டு நான் காமிக்கிறேன். இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது ஒரு பக்கத்தி வச்சுருவோம். அதை இப்போ சுகர் சிரப்பு நம்ம செஞ்சிடலாம். நம்ம எந்த கப்பில் நம்ம உளுந்து எடுத்தோமோ அதே கப்பில் பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்குவோம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு கம்பி பதம் வரணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா சர்க்கரை கரைஞ்சி வரணும். இப்போ இதுலேயே நம்ம ஃபுட் கலர் கொஞ்சம் கேசரி கலர் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. வாசனைக்கு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் பவுடர் சிறிதளவு சேர்த்துக்கோங்க. நம்ம டெஸ்ட் பண்ணிடுவோம். வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி லைட்டாக இது போல் வந்தால் போதும். இது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கோங்க.
பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் கடாய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மட்டமான கடாய் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இது போல் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. ஜாங்கிரி பொரிக்கிறது ஈஸியாக இருக்கும். பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அடுப்பு பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெயோட சூடு பார்த்திங்கன்னா மிதமான சூட்டில் இருக்கணும். ஜாங்கிரி புளியறதுக்கு நான் பால் கவர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பைப்பிங் கவர் இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம், இல்லை பிளாஸ்டிக் கவர் கூட எடுத்துக்கலாம். நம்ம இதை டம்ளரில் நம்ம உள்ளே சேர்த்து வச்சுருவோம். இப்போ ரெடி பண்ண மாவை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கவரில் சேர்த்துருவோம். கவரில் சேர்த்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லப்பர் பேண்டால் நம்ம போட்டுருவோம். இது முகனையில் பார்த்தீங்கன்னா சின்னதாக நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் பாத்தி சூட்டோட அளவு வந்து மிதமான சூட்டில் இருக்குது. இப்போ நம்ம சின்ன ஜாங்கிரியாக சுற்றிடுவோம். தீயோட அளவு அதிகம் வச்சிடாதீங்க, மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஒரு சைடு அப்படியே திருப்பி விட்டுருவோம். இப்போ 2 சைடும் திருப்பி திருப்பி விட்டு நல்லா கிறிஸ்பி ஆன பிறகு தான் எடுக்கணும். பார்த்தீங்கன்னா ஜாங்கிரி ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலேயே நம்ம ஜாங்கிரி ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். ஜீரகம் பாருங்கள் நல்லா உள்ள இறங்கியிருக்கு பாருங்கள்.
கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள். ஏஆர் கிரியேஷன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.